வாக்கு திருட்டு குறித்தும் வாக்கு திருடர்களை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவது குறித்தும் ஒரு மாபெரும் மாநாடு திருநெல்வேலியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு திண்டுக்கல்லில் இருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி முகமது யாசர் அவர்களிடம் வாக்கு திருட்டு குறித்து அவருடைய கருத்தை பரிமாறுவது. இந்தியாவிலே கடந்த 12 ஆண்டுகளாக நடந்து வந்திருக்க பாசிச ஆட்சி எப்படி தொடர்ச்சியாக இந்த வெற்றிகளை கைகொள்ளாது என்பதை ஆராய்ந்த பொழுது மிகப்பெரிய மோசடி தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆளும் பாஜகவால் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. நாங்கள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர சொன்னோம். இயந்திர அடிப்படையில் வேண்டாம் என்று வாக்குச்சீட்டு முறை கொண்டு வாருங்கள், எந்திரத்தில் பிழை இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் எந்திரத்தில் எந்த பிழையும் அல்ல, ஒட்டுமொத்த அரசாங்க இயந்திரத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் தன்னுடைய கைப்பாக மாற்றி அமைத்து மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை மத்தியிலே ஆளுகிறார் பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. எனவே பீகாரில் மட்டும் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் அத்தனை பயன்பாடுக்கும் உபயோகமானது என்று இவர்களே கொண்டு வந்த ஆதார் அட்டை மூலமாக கூட அந்த வாக்கு முறைகளை பறித்திருக்கிறார்கள். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ராகுல் காந்தி சென்று அதை வென்று காட்டியிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னும் பல வாக்காளர்கள் உயிரோடு இருக்கும் போது இறந்ததாகவும் பெரும்பாலும் சிறுபான்மையுடைய வாக்குகளை நீக்கியும் அதிகப்படியாக பீகாரிலே யாதவ சமுதாயத்துடைய வாக்கை நீக்கியும் ஒரு தேர்தல் முறைகேட்டில்